வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் பிரதீப். இது சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட். இது சீசன் 4. இந்த சீசன்ல முழுக்க முழுக்க குழந்தைகள் சினிமா பத்தி மட்டும்தான் பேச போறோம். இது 4வது எபிசோட். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம ஸ்டான்லி கா டப்பா அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பத்தி பேச போறோம். என் கூட இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக ஆக்சுவலா நம்ம எப்பயோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியது. ஆஃப்டர் லாங் ஹைடஸ் வி ஆர் ஃபைனலி டூயிங் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்து வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு. அண்ட் ஆல்சோ டேக்கிங் டைம் டு வாட்ச் அ மூவி. இட் இஸ் ரியலி நாட் ஈஸி. இட் இஸ் அ பிக் ஆஸ்க். ஏன்னா யூ ஆல் ஹாவ் உங்களோட ரெகுலர் ஒர்க் இருக்கு, அது போக யூ ஆர் டூயிங் இட் ஃபார் மீ. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ ரியலி அப்ரிஷியேட் நீங்க 2 பேரும் வந்து இது பண்றது. ஆல்ரைட். ஸோ நம்ம படத்தோட டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்ரீ, இப்போ நம்ம வந்து ஸ்டான்லி கா டப்பா ஹிந்தி படத்தை பத்தி பேச போறோம். அண்ட் ஸோ அந்த படத்தோட ஒரு சின்ன சினாப்சிஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? மேபி ஸ்பாய்லர்ஸ் இல்லாம ஒரு சினாப்சிஸ் மாதிரி கொடுக்க முடியுமா? Yeah, sure. So Stanley Ka Dabba அப்படின்றது it's a movie by the same director who made Tare Zameen Par, which is the more famous movie of his. இது ஒரு சில்ட்ரன் மூவி அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இட்ஸ் a message for adults அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு குட்டி சினாப்சிஸ் அண்ட் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். சினாப்சிஸ் என்னன்னா, ஸ்டான்லி அப்படின்ற ஒரு பையன், அவன் ஸ்கூலுக்கு வரான், ஆனா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வர்றது இல்ல. டிஃபன் பாக்ஸ் தானே, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரலன்னா என்ன, கேன்டீன்ல சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, ஆர் லைக் ஷேர் பண்ணி சாப்பிடலாம், இல்ல ஒரு நாள் தானே 2 நாள் தானே அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லைக் ஒரு செவரல் வீக்ஸ்க்கு ஹி இஸ் நாட் பிரிங்கிங். அதனால அதை சுத்தி அவனுக்கு ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நடக்குது, அவன் லைஃப்ல வந்து ஒரு லைஃப் ஒரு எஜுகேஷன் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அண்ட் ஏன் அவன் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரல அப்படின்றத சுத்தி தான் இந்த கதை போகும். சோ பாக்காதவங்களுக்கு அது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இட்ஸ் ஸ்ட்ரீமிங், யூ கேன் வாட்ச் இட். அண்ட் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்துல நடிச்ச எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு 2 ஸ்கூல்ல இருந்து, மும்பைல இருக்க 2 ஸ்கூல்ல இருந்து எடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு நாள் கூட ஸ்கூல் கட் பண்ணாம வெறும் சாட்டர்டேஸ் அண்ட் வெகேஷன்ஸ்லயே வந்துட்டு அதே ஸ்கூல்ல தே ஹவ் மேட் தம் ஆக்ட். தி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும் இல்ல பேரண்ட்ஸ் ரோல் பண்றவங்களா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணதுனால தே ஹவ் தட் ஸ்பெஷல் திங் அபவுட் இட். லைக் ஸ்டூடெண்ட்ஸோட, பிகாஸ் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது வில் வண்டர் இல்லையா எவ்வளவு நாள் எடுத்திருப்பாங்க ஷூட் அந்த மாதிரி எல்லாம். சோ தட்ஸ் ஒன் ஃபேக்ட். ஓகே ஆசம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்ரீ. ஸோ வினித், நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு படம் பார்த்து முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் தாட் இல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலா நான் இன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ஸோ இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. ஓகே, பட் இப்படிலாம் வந்து ஒரு சின்ன பையனுக்குள்ள ஒரு சைக்காலஜி வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆக்சுவலா ஒரு 1.5 hours தான் படம். அதுலயும் வந்து நீங்க அந்த பின்னாடி பேர்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 1 hour 20 minutes அந்த மாதிரி தான் வரும். ஸோ இவ்வளவு சின்ன அழகான படத்தை வந்து பெருசா எங்கேயுமே பட்ஜெட்டும் செலவு பண்ணல, எதுவுமே செலவு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஒரு காம்பவுண்ட் சோருக்குள்ளே தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லிட்டரலி வந்து என்ன சொல்றது, ப்ளோன் அவே. இவ்வளவு சூப்பரா பண்ண முடியுமா சின்ன பசங்களை வச்சு, அதுவும் எதுதான். ஓகே, ஸோ ஸ்ரீ, வாட் உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன? ஐ நோ நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டீங்க, திருப்பி ரீவிசிட் பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறப்பையும் இப்போ செகண்ட் டைம் ரீவிசிட் பண்றப்பையும் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆல்தோ இது வந்து என்ன ஆல்மோஸ்ட் a decade old movie. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது I was in college probably. But irrespective of it, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த மூவி பேசுற பாலிடிக்ஸ் வைஸ் ஆர் லைக் அந்த இம்ப்ரெஷன் வைஸ் பெரிய சேஞ்சஸ் இல்ல. So I'll give you like ஒரு காமன் ஃபீலிங் towards it. ஓகே. So first time, of course, the second time பார்க்கும்போது I knew the ending, so it hit differently. Like we'll start noticing those tiny foreshadowing or the things that they have kept to make you feel like என்ன ஆயிட்டு இருக்குன்னு. But the first time பார்க்கும்போது I do understand, because in the North Indian pop culture புரியும்ன்றதுனால I do understand அந்த டப்பா அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். பட் ஈவன் நமக்குமே இங்க வந்து ஐ டோன்ட் நோ இஃப் உங்க ஸ்கூல்ல அப்படியான, பட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த தமிழ் ஸ்கூல்ஸ்லயுமே இந்த என்ன டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராங்கன்றத சுத்தி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நம்ம பாட்காஸ்ட்லயே அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். சோ தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் திங் தட் ஹிட் மீ. லைக் நம்ம ஸ்கூல்லயே வந்துட்டு ஒரு டப்பா கொண்டு வரலனா எப்படி இருக்கும்ன்றது. அண்ட் செகண்ட் திங் இன்னொன்னு என்ன அப்படின்னா, லைக் அவரு சொன்ன மாதிரி லைக் the acting was really good by the student. என்ன சொல்றது, the psychological emotions எல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருப்பான். Like he'll be very active in this initial time, and then அந்த லஞ்ச் கொண்டு வராம சாப்பிட ஆரம்பிச்சப்போ அவன் மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல நியூவான்சஸ் உள்ள ஆக்டிங்கா இருந்திருக்கும் அது. So those were the things. And of course, one of the main things that hit me was it will take you on a nostalgic trip to your childhood, irrespective of you are the person who is Stanley or you are the person who is Aman or Amar Mehra, who will be like the person with a great set of parents
பேம்பர்ட் கிட்டா இருந்தாலுமே irrespective of that there is something for everybody. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டரா இருந்தா அதை பத்தி யோசிக்க தோணும். So it's ஒரு nostalgic trip தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆசம். நீங்க 2 பேரும் சொன்ன விஷயம் வந்து ஐ அக்ரி வித் இட் மோஸ்ட் ஆஃப் தெம். எனக்கு வந்து ஐ சம்ஹவ் பாக்குறப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரியான ஒரு எண்டிங் வந்து எதிர்பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஓரளவுக்கு லைட்டா வந்து எனக்கு தெரிஞ்சது. மிட் படம் பாதியில இருக்கிறப்ப வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சது. பட் எனக்கு வந்து அந்த ஒரு எண்டிங் வந்துட்டு ஐ ஹேவ் அ கொஸ்டின். அதை நான் வந்து நான் கடைசியில வரேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இப்போ ஸ்பாய்லர் ஃப்ரீயா பேசுறோம். கொஞ்சம் லைட்டா போக போக அப்படியே ஸ்பாய்லர் ஜோனுக்குள்ள போறப்போ நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இத பத்தி பேசுறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த ஸ்ரீ வந்து சொன்னாங்கல்ல, இந்த அமன் மெஹ்ரா அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கொடுப்பான். ஸோ ஹீஸ் அ பேம்பர்ட் கிட் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்கல்ல. யூஸ்வலா வந்து அகைன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய நான் ஜென்ரலா கேட்டது வந்து இந்த மாதிரி பேம்பர்ட் கிட் வந்து யூஸ்வலா புல்லிஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நான் பார்க்கவும் செஞ்சிருக்கேன் என்னோட பர்சனல் லைஃப்ல. பட் இந்த படத்துல வந்து அந்த பையன் மட்டும் இல்லாம அந்த கிளாஸ்ல இருக்கிற பசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது வந்து அன்நேச்சுரலா இல்லாம இருக்கலாம். பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒருவேளை நிஜ வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ், ஸ்ரீ? I had a very interesting thought about this. So in the movie நான் இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது one of the things that struck me was நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குது, இல்ல வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஆர் இவன் பெரியவன் அவன் பெரியவன் என்னை விட அவன் படிச்சுட்டான், அந்த கிளாஷ் எல்லாம் வர ஆரம்பிக்கிற ஏஜ் வந்து மேபி இப்ப வந்து we are all like working now, so இப்ப எப்படி மாறி இருக்கும்னு தெரியல. பட் back when we were students it kind of comes after you get out of primary school. நம்ம பிரைமரி ஸ்கூல் வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் 2 பேரை பிடிக்காம இருக்கும். the gang is boys versus girls. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த சொசைட்டி இந்த சொசைட்டி அது எல்லாமே வர்றதே வந்து ஒரு பிரைமரிக்கு அப்புறம் தான். அந்த டைம்ல வந்து லைக் அந்த மூவி வந்தப்ப அதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல இருந்த ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா they have clearly made it like a boys school. So அந்த இடத்துல வந்து I'm thinking maybe அந்த ஸ்கூல் எடுத்ததுனால they were trying to show boys school or it was easier for them for என்ன சொல்றது to shoot and everything என்ன அப்படின்னு புரியல. But when they show it as a boys school, and the typically we would have heard and the brotherhood, solidarity, அதுதான் வந்து சுத்தி காமிச்சிருப்பாங்க. எனக்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கூடவா வந்து will not have like ஒரு jealous on Stanley being like this amazing person அப்படின்னு நிறைய இடத்துல தோணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமும் தோணிருக்கு, இப்பயும் தோணிருக்கு. But I'm of course thinking on these two lines தான். ஒன்னு என்னன்னா maybe because they are way younger to actually have these clashes. ஒன்னு அதுவா இருக்கலாம். இல்ல ரெண்டாவது வந்து they just didn't want to stereotype. இந்த பர்சன்னா வந்து அவன் ஆட்டிடியூட் தான் காமிக்கணும். அந்த ஒரு சின்ன அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சண்டை வரும்போது கூட we might think that it will explode out of proportions. கடைசியில பார்த்தா அந்த பையன் தான் வந்து கொஞ்சம் ரொம்பவே சப்போர்ட்டிவான பையனாவும் இருந்திருப்பான். சோ அந்த மாதிரி வந்து they have come around. Like I think either they worked with the emotions of really young children. I want to believe that is the reason behind it. Yeah. Makes a lot of sense. Vinith, உங்களோட தாட்ஸ், நீங்க எப்படி பாத்தீங்க அந்த விஷயம்? எனக்கும் ஸ்ரீ சொன்னதுல நிறைய பாயிண்ட்ஸ் அக்ரி பண்றேன். இன்னொரு மேஜரா வந்து எனக்கு என்னன்னா, அதுவும் ஸ்ரீ சொன்ன பாயிண்ட் தான். ஒரு பையன் கூட வந்து ஸ்டான்லி எதிர்த்து நிக்கல, நம்மளாம் அப்படி இல்லையே, நம்மளே ஒரு கேங்ஸம் ஃபார்ம் பண்ணுவோமே அப்படிலாம் எனக்கு யோசிக்க தோணுச்சு. பட் தேர் டூ யங் அப்படிங்கறதான் போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு, அவங்களுக்கு இந்த ஜெல்லசி இதெல்லாம் இன்னும் வரல. தே ஆர் லைக் இன் ஸ்டில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும், ரொமான்ஸ் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி காட்டுங்க. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சு ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொன்னு வந்து அவங்க நிறைய அந்த ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது எதுலயுமே நான்வெஜ் இல்ல. ஏன் எல்லா பசங்களும் ஒரே ஸ்கூல்ல எப்படி வெஜ் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க? அதுவும் அவங்க காட்டுறது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஏன் ஒரு இடத்துல கூட ஒரு நான்வெஜ் ஃபுட் காட்டவே இல்லை அப்படின்றது. ஓகே. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்டாண்டி பக்கத்துல உட்காந்துருக்க பையன் கூட ஐ திங்க் இஸ் கிறிஸ்டியன் பையன் அப்படின்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ that's a very valid point. I think நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த டீச்சர் கேரக்டர் வந்து சொல்றாங்களே, அது வந்து இந்த படம் ஆரம்பிக்கப்பவே வந்து கொஞ்சம் லைட்டா ஃபோர் ஷேடோ பண்ணிட்டாங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபோர் ஷேடோ பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் ஸோ அந்த பேரலல் ஸோ என்னதான் வந்து இது வந்து பிரைமரியா ஒரு கிட்ஸ் படம்னாலும் அந்த ஒரு அடல்ட் வந்து இந்த மாதிரி ஸோ கிட்ஸ் ஆகட்டும் இல்ல அவனோட
எப்படி சொல்றேன், அந்த டீச்சரோட மத்த டீச்சர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து சாப்பிடுற ஒரு கேரக்டர் மாதிரி காட்டியிருந்தாங்க. மேபி அவருடைய ஒரு பேக் ஸ்டோரியும் காட்டியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வினித்? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? கண்டிப்பா. அவர் ஏன் அந்த மாதிரி வந்து ஒரு திருடி சாப்பிடுற ஒரு சைக்காலஜி வந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதான் கொஞ்சம் ஊர்த்தலாவே இருந்தது. ஏன் அவர் பேடாவே போர்ட்ரேட், பட் ஹார்ட்லெஸ்ஸா காமிச்சிருந்தாங்க தான். பட் ஸ்டில் அது ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது படமே வந்து ஃபீல் குட் மூவி தான். உங்களுக்கு டைம் இருக்கு, 1.5 hours தான் எடுத்திருக்காங்க, இன்னொரு 1/2 hour டைம் இருக்கு. ஸோ மேபி ஒரு பேக் ஸ்டோரி போயிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்ரீ? இல்ல, I felt there was no backstory needed. Like he is an adult. Like maybe அந்த யங் சில்ட்ரன் வந்து அவங்களுக்குள்ள குட்டி குட்டி விஷயம் இருந்தாலுமே பிகாஸ் தே ஆர் யங்கர் தே குட் ஹவ் பீன் ஈஸிலி மோல்டட் அப்படின்ற ஒரு சைக்காலஜியில கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க வந்து ஒரு ரோசி மேம் கிளாஸ்ல இருக்கும்போது தே ஆர் வெரி ஹாப்பி. இதே அந்த சயின்ஸ் மேம் போது தே வர் நியூட்ரல். பட் தென் த கடூஸ் சாரோட கிளாஸ் போது தே பிகேம் வெரி தே தெம்செல்ஸ் பிகேம் ரூட் பீப்புள், ஒரு மாதிரி இரிட்டேட்டடா இருந்தாங்க. சோ அப்படின்னும் போது அந்த சில்ட்ரனோட சைக்காலஜி மாத்த முடியும். பட் ஒரு அடல்ட் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு கிளெப்டோமேனியாக் எப்படி ஒரு பேக் ஸ்டோரி சம்டைம்ஸ் இருக்காது. ஹி இஸ் ஜஸ்ட் a gluttonous person. இன்ஃபேக்ட் நம்ம பிளர்ப் படிச்சாலோ இல்ல வந்து அந்த டைரக்டரோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது கூட பேக் தென் ஆர் இப்ப ரீவிசிட் பண்ணாலுமே they would have told that guy is gluttonous. அவள்தான் அவருக்கு அது ஒரு ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ரொம்ப அழகா வந்து அதை காமிச்சிருப்பாங்க. அந்த பட்டாட்டா பாவோ இல்ல பட்டாட்டா வடாவோ ஓபன் பண்ணும்போது அவனுக்கு அப்படியே வாய்ல எச்ச ஊறும். சோ he is just a person who wants to eat. Like நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே பாப்போம் இல்லையா, ஒருத்தன் வந்து மட்டும் அந்த ஃப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு அவன் தான் கை வச்சுக்கிட்டே இருப்பான். நமக்கு வந்து பசி இருக்கும் போது தான் சில பேர் வந்து நிறைய சாப்பிடுவோம். பட் there'll be like this one person who is always eating. நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பர்சன் அத வந்து it just drives him towards doing it towards everybody. He just takes advantage அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ எனக்கு வந்து பெருசா பேக் ஸ்டோரி இல்லன்றது ஒரு நெகட்டிவாவோ இல்ல வந்து ஒரு குறையாவோ தெரியல. ஓகே, இல்ல நான் வந்து இது நெகட்டிவ் கானோடேஷன்ல சொல்லல. பட் நான் வந்து இந்த படம் பாக்குறப்போ என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஓகே இது இவங்க ரெண்டு பேருக்குமே இதை கம்பேரிசன் ஏதோ பண்ண போறாங்க அந்த மாதிரி. இந்த ரெண்டு ஸ்டோரியும் வந்து டிஃப்ரெண்ட், ஒரு அடல்ட்டும் ஒரு கிட் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஒண்ணு சேர்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். மேபி ஐ வாஸ் ஓவர் திங்கிங். மேபி ஐ ஷுட் ஹவ் சிம்ப்ளி went with what the director wanted to say. I also feel that comes a lot. I'm sorry to interrupt, but I also feel that நம்ம இப்ப லேட்டரா பாக்குறதுனால we have seen way too many movies. We have started analyzing movies off late with this social media being like a good platform to analyze movies. Too much analyzation நினைக்கிறேன். நம்ம வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் back then நம்ம 2010ல 2011ல பார்த்த படம்லாம் we wouldn't have analyzed. Like in fact இப்ப அந்த ராவணனோ what is that அன்பேசிவமோ அந்த மாதிரி மூவிஸ்க்கே இப்பதான் வந்து they are leaving putting analyze திரும்பி பார்த்துட்டு. ரைட். So அப்ப பாக்கும்போது அவ்வளவு அனலைஸ் பண்ணிருப்போமா அப்படின்னு கேட்டா இல்ல. பிகாஸ் நான் பண்ணல. மேபி நீங்களுமே பண்ணிருப்பீங்களான்னு கேட்டா அவ்வளவு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு தோணுது. Back then when you would have watched it, you would have just watched it. Correct. Of course. ஆனா எனக்கு அப்ப பார்த்தப்பவும் இப்ப பார்த்தப்பவும் வினீத் சொன்ன மாதிரி அந்த நான்வெஜ் திங் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்பயும் உறுத்துச்சு இப்பயும் உறுத்துது. பட் மேபி இந்த அளவுக்கு கனெக்ஷன் டிராயிங் பேரலல்ஸ் இந்த ரியாலிட்டி அந்த ரியாலிட்டி கனெக்ட் பண்றதுனா அப்ப தோணுது இல்ல எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து அந்த அமன் மெஹராவே சொல்லியிருப்பான் இல்லையா, ஸ்டான்லிக்கு நான் கொடுக்குறேன் சார் எப்படி என்கிட்ட இருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். சோ அந்த இடத்துலயே வந்து he explains the difference between sharing and taking advantage. வெரி வெரி வேலிட் பாயிண்ட். ஸோ இப்போ யாரு ஸ்ரீ, நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அருமையா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது ஸ்ரீ சொன்னீங்களா வினீத் சொன்னாரா எனக்கு சரியா தெரியல. பட் யாரோ நீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரோ சொன்னீங்க அவங்க வந்து ஒரு குளூட்டனஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதாவது ஒரு கம்பல்சிவ் தீஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீஸ் அ கம்பல்சிவ் ஈட்டர்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த சாப்பாடை பார்த்து அந்த ஏங்கி சாப்பிடணும், நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்ற இதுல வந்துட்டு அவரை வந்து இந்த பசங்க அலைக்கழிக்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல வந்து அவுட்ரேஜ் ஆயிடுறாரு அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் இல்லையா? அவரு அது இன்சல்ட் எடுத்துட்டார்ல, அது வந்து இட்ஸ் நாட் வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த பசங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரு வந்து மத்தவங்க வைக்காம சாப்பிடாருங்கிறத அவர் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அந்த பசங்க வந்து கண்டிப்பா அவர் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. எப்பனா வந்து அவங்களோட அவர் ஷேர் பண்ணி சாப்பிட்டாருன்னா அது வந்து அவர் ஷேர் பண்ணவே இல்லை. அதை காட்டியிருப்பாங்க 2-3 சீன்ல அவர் கல்ப் ஃபுல்லா அப்படியே மொத்தமா எடுத்து சாப்பிடும். சோ அதான் வந்து எனக்கு தோணுச்சு, மேபி வந்து அவர் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்க பசங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருந்து சாப்பிட்டுருந்தாருன்னா இஸ் லைக் அத்தாரிட்டிவ், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறத அவர் கேட்பாரு. அது கடைசியா அந்த பசங்க அவர்கிட்ட இருந்து ரன் பண்ணும் போதும் வந்து he will take it as an insult.
he would never வந்து அது என்ன ஏன் அப்படி பண்ணாங்கன்றதை யோசிக்கவே மாட்டாரு. எனக்கு அந்த ஸ்டான்லி கேரக்டர், அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பையனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா வந்து பண்ணியிருந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ அந்த பையனோட கேரக்டரைசேஷனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா he tells a lot of stories அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியாது. அது வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் தான் வந்து சொல்றாங்க. பட் எப்படி சொல்றது, ஒரு ஸ்மார்ட்டான பையனா வந்து அவங்க காட்டினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு இந்த படம் பாக்குறப்போ அந்த பையனுடைய கேரக்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுச்சா? ஐ மீன் இந்த படத்தோட வேர்ல்ட்ல வந்து நான் கேக்குறேன். ஸ்ரீ. Yeah, very much இல்லையா, because I think இப்ப லைட்டாவே we'll get into the spoiler zone நினைக்கிறேன், but I'll try to tell it spoiler free. இல்ல we can spoiler zone. We are entering into the spoiler zone. சோ இப்ப வந்து ஒரு பையன் வந்து இஸ் சஃபரிங் அப்படின்னும் போது ஒரு சில்ட்ரன் அப்படின்னா அவங்களோட கோப்பிங் மெக்கானிசம் என்னவா இருக்கும்? எய்தர் தே வில் ஜோன் அவுட் கம்ப்ளீட்டா, ஒரு மாதிரி பேசாம இருப்பாங்க, இல்ல கோவமா இருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா தே வில் ட்ரை டு ஃபார்ம் தேர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட். அதுதான் வந்து ஒரு சைல்ட் சைக்காலஜில ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ் தட் தே டூ வென் தே ஆர் லைக் சஃபரிங் ஒரு டிப்ரெஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு அவங்களால சொல்ல முடியாம இல்ல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஸ்டான்லிக்கு இருக்கு அப்படின்னும் போது he forms his own happy world. He realizes that he can't escape his reality, so he creates his own reality where his mom is a super mom, where his dad is as equal as like say Mehra's Mehra, Mr. Mehra, or அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் அவன் கிரியேட் பண்ணி அவன் வந்து நம்ம ஒரு இடத்துலயுமே பார்க்கும் போதுமே irrespective of அவன் வந்து அந்த கான்செப்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு ப்ராஜெக்ட்கோ இல்ல எதுக்கோ கையை தூக்கும் போதா இருக்கட்டும் கூட he wants to be equal. எங்கேயுமே அவன் ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கல எல்லா ஸ்டூடெண்ட்டை விட. he wanted to be very equal. He wanted to be treated with respect. அந்த சிம்பத்தியோ இல்ல அந்த ஒரு டிஃபரன்ஸோ வந்துடக்கூடாது அவங்களுக்குள்ள அப்படின்றதுல கான்சியஸா இருந்ததுனால he tries to build his reality. And நம்ம இப்ப பொய் சொல்றோம் அப்படின்னா அது ஒரு 4-5 தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச் மசாலா எல்லாம் போட்டு சொல்லுவோம் இல்லையா, நம்புற மாதிரி இருக்கணும்னு. அதத்தான் அந்த பையன் வந்து பண்ண வந்திருக்கான். அவன் சொல்றது அப்படியே நம்பணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கடைசியில எண்ட் கிரெடிட்ஸ்ல கூட வந்து பார்த்தோம்னா அவன் வந்து உருளைக்கிழங்கு எங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க, காட்டேஜ் சீஸ் அங்க போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு பேசுவான். அது வந்து அது ஒரு பழக்கமா ஆக்கிட்டான். ஓகே ஓகே. வினித், உங்களோட தாட்ஸ்? என் தாட்ஸும் கிட்டத்தட்ட ஸ்ரீ தாட்ஸ் தான். அது வந்து அவனுக்கு அந்த பையனோட ஆக்டிங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அதே மாதிரி வந்து சொல்லணும்னா அவங்க சொன்ன எக்ஸாக்ட்லி அவங்க சைக்காலஜி வந்து அந்த பசங்களோட நம்ம மிங்கிள் ஆகணும், நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு பிட்டினஸ் எதிர்பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற கான்சியஸா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சது. அவன் எங்கேயுமே வந்து அவங்க அம்மாட்ட போன் பண்ணி அவனுக்கு தேவையே இல்லை அவங்க அம்மாட்ட சொல்லணும்னு. இப்போ வந்து அவன் போன் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, நானும் வந்து கம்யூனிகேட் பண்றேன், நானும் பர்மிஷன் வாங்குறேன், எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயும் சலிச்சது இல்லைண்ணா அப்படிங்கறத காட்டதான் ட்ரை பண்றேன். ஓகே, வேலிட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி ஸோ நீங்க 2 பேர் சொன்னதை வச்சு நான் திருப்பி யோசிக்கிறப்போ எனக்கு வந்து ஸோ இனிஷியலா வந்து இந்த படம் ஆரம்பிக்கிற இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அவன் யார்கிட்டயுமே வந்து போய் கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டான். அவன் ஆட்டோமேட்டிக்கா நேரா வந்து வாஷ்ரூமுக்கு போயிட்டு இல்ல அவன் நேரா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருவான். அண்ட் இதே மாதிரி மல்டிபிள் சீன்ஸ்ல வந்து யாராவது வாலண்டியரா ஆஃபர் பண்ணாலும் ஒரு மாதிரி ஹெசிடென்ட்டா வந்து அவன் எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இட் மேக்ஸ் a lot of sense actually. ஸோ ஃபுட் பாலிடிக்ஸ் வந்து நம்ம பேசுறப்போ வினித், நீங்க அப்படியே அந்த இனிஷியலா சொன்னீங்க இல்லையா, அந்த நான்வெஜ் ஃபுட்டே வந்து இல்ல, ஈவன் அவங்க வந்து எக்கோட நிறுத்திட்டாங்க. ஈவன் இந்த டீச்சர்ஸ் ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கோட நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சிக்கன் மட்டன்ற ரேஞ்சு கூட, பீஃப் வரைக்கும்லாம் கூட போகணும், சிக்கன் மட்டன் ரேஞ்சு கூட அவங்க மூவ் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து லெட்ஸ் லீவ் திஸ் கரண்ட். எனக்கு தெரியல இப்போ இருக்கிற அந்த கரண்ட் இந்த ஃபுட் பாலிடிக்ஸ் வந்து விட முடியுமா அப்படின்றது தெரியல. பட் நீங்க வந்து என்ன அப்சர்வ் பண்ணீங்க, ஏன் வந்து அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க வினித், ஈவன் இந்த மூவி? நான் ஆக்சுவலா படிச்சது வந்து பியூர்லி ஒரு வெஜிடேரியன் இருக்கவங்க அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து ஆர்டரே இருந்தது வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை காட்டியிருந்தாங்கன்னா இவட ஈஸிலியே வந்து எனக்கு புரிஞ்சிருக்க முடியும். பட் காட்டுறதே வந்து ஒரு கான்வென்ட் மாதிரி தான் காட்டுறாங்க. பட் ஸ்டில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து அன்னெசரி வந்து ஒரு பாலிடிக்ஸ் வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அது இப்பதான் இந்த பாலிடிக்ஸ் 10 வருஷம் முன்னாடி இருந்ததுதான் எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபபிலி இட் வாஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். சோ வந்து ஏன் அவங்க காட்டல அப்படிங்கறது வந்து எனக்கு சீரியஸாவே புரியல. அண்ட் எஸ்பெஷலி இந்த படம் வந்து it depends or it solely depends around the tiffin box.
டிபெண்ட்ஸ் அரவுண்ட் த ஃபுட்ன்றப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஃபுட் மட்டும் அவங்க காட்டியிருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப கூட வந்து எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட், அந்த சாங்குமே வந்துட்டு பூரா வெஜிடேரியன் ஃபுட்டை வச்சு மையமா வச்சு இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி. அந்த பாட்டோட நோக்கமே வந்து அந்த ஃபுட்டோட மேக்கிங்கோ அந்த அந்த ப்ராசஸோ வந்து போர்ட்ரே பண்றது தான். அதுல கூட அது வரலங்கிற போது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. சும்மா ஒரு கடையில வச்சு கூட அது காட்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். கரெக்ட். எடுக்கலங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஓகே, ஸ்ரீ உங்களோட தாட்ஸ் என்ன? சோ டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா எஸ், பட் இஃப் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அப்படின்னா இல்ல, பிகாஸ் there are way too many Hindi movies about food. Lunchbox, Chini Kam, Ramji London Wale, just from top of my head இதெல்லாம் the movies. So எங்க வந்து food movies இருந்தாலுமே they never show non-vegetarian food or any form of meat. Maximum they can show is butter chicken. அது என்ன, if they want to be like, and the Bollywood directors want to be like very pleasing towards இதுவா வெஜிடேரியனிசமா என்ன அப்படின்றது எனக்கு சரியா சொல்ல வரல, or maybe I might not be the right person to tell that. But இப்படிதான் வந்து ஓவராலாவே மூவிஸ் இருந்திருக்கு ரொம்ப வருஷமா. இப்ப நம்ம தமிழ் மூவிஸ் எடுத்தாலுமே வந்து இப்ப சிங்காரவேலன்ல அந்த கருவாடு காமிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 படம் கைவிட்டு எண்ணிரலாம் நம்ம. அந்த சிவாஜி ராதா முதல் மரியாதையில அந்த ஃபிஷ் எடுக்கிற மாதிரி சமைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு 4-5 படம், அதுவும் வந்து அங்கங்க கடல் பக்கத்துல வருதோ அப்பதான் ஃபிஷ் காமிக்கிற மாதிரி கூட இருக்கும். மேபி ஒரு 2010க்கு அப்புறம் அந்த ஒரு சேஞ்ச் வந்தது, ஒரு நார்மலான ஒரு ஃபுட் கல்ச்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னும் போது அப்படி பார்த்தாலுமே அந்த பிரகாஷ் ராஜ் ஸ்னேகா உன் சமையல் அறையிலுமே வந்து அந்த மாதிரி டைம்ல தான் கொஞ்சம் சேஞ்சஸ் மாறுது ஈவன் காலிவுட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப கொஞ்சம் இட்ஸ் a lot better than earlier. அந்த உன் சமையல் அறையில் வந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் பார்த்தாலுமே the changes have been tremendous. ஆனா பாலிவுட்ல அந்த சேஞ்ச் இருந்தது இல்ல, பிகாஸ் I watch almost every other Bollywood movie, you know that. மேக்ஸிமம் சிக்கனுக்கு தாண்டி அந்த ஆலியா பட் மூவி அதுல 2 states அதுலயுமே வந்து very progressive thing that they could do is, of course bookல அதான் இருந்தது, they can't obviously change the book, but drinking a beer and chicken was the maximum they could show. That a Iyer girl would do that will be questioned in Gujarat அப்படின்ற மாதிரி thing. So அத தாண்டி நான் எந்த ஹிந்தி படத்துலயுமே பார்த்தது இல்ல அப்படின்றதுனால I wasn't surprised. அது ஒரு விஷயம். And another thing வினித் கேட்டிருந்தாரு that ஏன் வந்து இந்த மாதிரி அது ஒரு கான்வென்ட் தானே அதுல ஏன் காமிக்கல அப்படின்றது. But I have seen or heard, I haven't seen, I have heard from a lot of people that there had been orders to bring only vegetarian food across schools. It's not restricted to only Hindu dominating or a certain caste dominating schools. There had been so நிறைய ரீசன்ஸ் இருக்கு. வாசனை அந்த ஸ்மெல் வந்து செட் ஆகல, அதுக்கு அப்புறம் வந்து மத்த ஸ்டூடெண்ட்ஸ் அன்கம்ஃபர்டபிளா இருக்காங்க, கிளாஸ் ரூம் gets tension, அந்த மாதிரி ஏதேதோ ரீசன்ஸ் சொல்றாங்க. But we all know the underlying politics now. Back then நம்மளே நம்பி இருப்போமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது, அது ஒரு விஷயம் இருக்கு. And also I think அந்த எண்டிங் வரதுக்காக they had to show it as a father convent எல்லாமே, plus அது ஒரு ஒரிஜினல் ஸ்கூல் and they had to give credits to the school for letting them shoot. அப்படி இல்லைன்னா இப்ப வினித் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் which அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிற ஸ்கூலாவே கூட காமிச்சிருப்பாங்க, if at all இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லைன்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஆல்ரைட். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு என்ன தாட் எனக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா, கடைசியில வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி பெயிட் மாதிரி இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. சி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் மூவி, இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஃபுட், இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஒன் கிட் who doesn't have a dabba. ஆனா அந்த கிளைமேக்ஸ் அண்ட் அந்த மெசேஜ் வந்து தேவையில்லையோ அப்படின்னு எனக்கு ஏதோ தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, அளவு வைக்கணுமே. எனக்கு வந்து படம் பாக்குறப்போ ஒரு ஃப்ளோவா வந்து நல்லா இருந்தது. நான் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து அந்த பையனோட வந்து பேக் ஸ்டோரி ஏதோ ஒரு சீன்லயோ 2 சீன்ல வந்து அவங்க காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த நடுவில் அந்த அக்ரம் கேரக்டர் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு போவாப்ல. சோ அப்பயுமே வந்துட்டு ஓகே ஏதோ ஒரு துயரமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ்ல அதை வந்து வச்சது வந்து ஒரு மாதிரி பெயிட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்ரீ உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இல்ல, I think it worked for me. I didn't take it as a bait or anything because so to be honest, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் படத்தோட எண்டிங் வந்து, அதாவது ஒரு we know at some point that Stanley சொல்றது எதுவுமே உண்மை இல்லைன்னு நமக்கு முதலே தெரிஞ்சிடும். Because அவனோட டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் they would have constantly showed him as somebody who is very good in studies, academics, storytelling and everything. நமக்கு வந்து like even if they assume ஒருவேளை அவன் சொன்ன கதை மாதிரி கீழே போய் விழுந்து அடிபட்டிருக்கான்னு அவங்க அசியூம் பண்ணாலுமே
நமக்கு தெரியுது either he has abusive parents or like இப்ப இருக்கிற எண்டிங் மாதிரி தான் ஏதோ ஒரு எண்டிங் அப்படின்னு. சோ நமக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க it's some form of abuse is happening அப்படின்றத. Correct. So it's a very anticipated thing, and also I'm very glad that they didn't show the flashback of him also. ஜஸ்ட் அவனுக்கு அந்த பிளாஷ்பேக் வந்து ஒரு லைன்ல சொல்லிடுவாங்க அந்த எண்ட்ல, அவன் இப்படியாச்சும் அதனால நீ என்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிடுவான். அப்படின்னும் போது it was not something where they wanted to get into the nuances of why it is happening, which was what I found it to be beautiful. இதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த மாமா கேரக்டருக்கு they didn't give a explanation or a reasoning. சோ கரெக்ட் மிஸ்ட்ரி. மேபி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிளாஷ்பேக் உள்ள போயிருந்தீங்கன்னா அது பெயிட்டிங்கா கூட இருந்திருக்கும். அப்ப ஃபிளாஷ்பேக் உள்ள போயிருந்தோம். இப்ப நிறைய தமிழ் படம் பார்த்திருக்கும் போது இப்படியாச்சு அதனால என்கிட்ட வந்து மாட்டினாங்க, நானே கஷ்டப்படுறேன். I think there was this one movie, I'm not sure which one. அதுல அந்த பொண்ணு வந்துட்டு இதுதான் what is it, ஆர்யா விஷால் மூவி that அதுல அந்த ஹீரோயின் அந்த ஆர்யாவோட பேரா இருக்க ஹீரோயினுக்கு they'll have one back story சம்பந்தமே இல்லாம அந்த அளவுக்கு எல்லாம் போயிருப்பானுங்க நார்மலா. பட் ஐ திங்க் அன்மோல் kept it very இல்ல எனக்கு வந்து இந்த டீச்சருக்கும் பேக் ஸ்டோரி கொடுக்க போறது இல்ல, நான் அந்த மாமாக்கும் பேக் ஸ்டோரி கொடுக்க போறது இல்ல, வெறும் ஸ்டான்லிக்கு ஒரு லைன்ல தான் கொடுக்க போறேன் அப்படின்னு கொடுக்கும்போது எங்கேயுமே வந்து ஓவர் போர்டா போல. ஓகே. அண்ட் அந்த கடைசியில வந்து when after the credits when they run the things இல்லையா, அந்த சென்சஸா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த டொனேஷனா இருக்கட்டும் எல்லாமே they kept it very clear. இதுதான் என்னோட காசு, இந்த ஒரு காசுக்காக நான் இந்த மூவி எடுத்திருக்கேன், யூ சப்போர்ட் இட் அப்படின்ற மாதிரி. ஒரு 4 காசு எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணல, அதுக்கு ஒரு ரீசன் எதுவுமே கொடுக்கல. இது தப்பு, ஆனா இதுதான் ரியாலிட்டி. They didn't give a overnight miracle or change also. Makes sense. வினித், உங்களோட தாட்ஸ் என்ன? நீங்க வந்து 100% அக்ரி. ஆனா வந்து எனக்கும் அது வந்து ஒரு டிராக் பண்ணி இழுத்திருந்தா, ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு சேட் ஸ்டோரி பின்னாடி இருக்குன்றது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சிருது. ஸ்டான்லிக்கு வந்து ஒன்னு எதர் அபியூசிவ் பேரண்ட்ஸ் இல்ல வந்து பேரண்ட்ஸே இல்ல அப்படிங்கறது வந்து கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து அதான் அது டூ மச் டிராக் பண்ணல. ஒன்லைன்ல கரெக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்லைன்ல சொல்லிட்டாங்க, அதை பிடிச்ச ஜவ்வா இழுக்கல அப்படிங்கறது வந்து ஐ எம் ஹாப்பி தட். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அண்ட் ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி 2 பேருமே சொன்னீங்க படம் பாக்குறப்போ ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக் ட்ரிப் வந்து கூட்டிட்டு போச்சு அப்படின்னு. அண்ட் ஐ எம் ஷூர் இட் மஸ்ட் பி வித் யுவர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் டீச்சர்ஸ், கரெக்டா? அப்படி இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்களேன். ஐ மீன் எந்த ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சா, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா? வினித், I'll start with you. எனக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து என்னோட இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் போச்சு. why I lost interest in engineering அந்த எபிசோடுக்கு போச்சு. எங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து வைப்பான். அத ஒரு டீச்சர் பாராட்டுவாங்க, இன்னொரு டீச்சர் குப்பன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா எனக்கு அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கும் பிசிக்ஸ்ல. அது வந்து நான் கேட்கும்போது வந்து ஹவு டஸ் திஸ் ஒர்க்னு கேட்கும்போது ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த கிளாஸ். அது என் நேரம் போதாது, என் கிளாஸ் சிரிச்சுட்டாங்க நான் கேட்கும்போது. ஐ வாஸ் த்ரோன் அவுட் ஆஃப் த கிளாஸ். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஒரு இயர் ஃபுல்லா எனக்கு பிசிக்ஸ்ல வந்து உள்ளே விடல, நான் வெளியே நின்றேன். அதுல இருந்து எனக்கு அந்த பிசிக்ஸ் மேல இந்த ஆர்வமே போயிடுச்சு. இன்ஜினியரிங் பேசிக்கலி பிசிக்ஸ் தான். எனக்கு அந்த எபிசோட் ஞாபகப்படுத்துச்சு எனக்கு. பேசிக் ஏன் குப்பன்னு சொல்லும் போது வந்து அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுவான். அந்த கஷ்டத்தை நான் ஃபீல் பண்ணேன் லிட்டரலா. ஓகே ஓகே. ஸ்ரீ, உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி? எனக்கு வந்து நிறைய கோரிலேஷன் ஆர் ரிலேட்டபிள் திங்ஸ் இருந்தது. பட் ஐ டூ ஹேவ் லைக் ஒரு ஸ்டோரி. பட் முன்னாடி ஐ டெல் யூ அபவுட் தி ரிலேட்டபிலிட்டி. என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் நோ, மேபி இஃப் தே வர் ட்ரைங் டு கோ ஃபார் லைக் ஸ்லைட்லி சிட்டி பேஸ்ட், ஒரு மாதிரி மெட்ரோ சிட்டி பேஸ்ட் ஸ்கூல்ஸோட அப்படியே கம்பேர் பண்ணி தே வாண்டட் டு கோன்னு நினைக்கிறேன். It's a thing, right? Your English teacher is always polite and nice and sweet. The person you will either have a crush on or badly want to be her. And the madri or teacher. And your other language teacher, be it Tamil or Hindi or any of the other language teachers, especially if it's Hindi, they'll be like Sala Kadusa, literally. எனக்கு வந்து எல்லா ஹிந்தி டீச்சரும் they are like super kadus, and when I meet them இப்பல்ல, they are very surprised that I can speak Hindi that well. Because I used to hate my Hindi classes, and that is how they showed it. And அதே மாதிரி ஒரு சயின்ஸ் டீச்சர் வந்து
ஒரு விரக்தியிலேயே சிலபஸ் முடிக்கணும், ஐயோ முடிக்க முடியலையே, சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் டீச்சர்ஸ் சிலபஸ் முடிக்கணும், முடிக்க முடியலையே, அந்த மாதிரியே தான் இருந்தாங்க அந்த அந்த மேம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மத்த டீச்சர்ஸ் மத்த எதுவும் பெருசா டீட்டெயிலா காமிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அந்த ரிலேட்டபிலிட்டி எப்பவுமே இருந்தது. அந்த ஒரு பிரின்சிபல் மீட்டிங்ல பார்த்தா கூட வந்து சோசியல் டீச்சர், சயின்ஸ் டீச்சர்லாம் தான் கொஞ்சம் வந்து அப்படியே ஹரிபரியா இருப்பாங்க. 5 சப்ஜெக்ட் 5 லெசன் எடுக்கலன்னா என்ன அப்படி கேஷுவலா கேட்பாங்க இங்கிலீஷ் டீச்சர். சோ அது வந்து ரொம்பவே ஒரு டீச்சர்ஸ் ரிலேட்டபிளா இருந்தது. அண்ட் ஃபார் மீ பர்சனலி ஸ்கூல் பேஸ்ட்ல வந்து I loved my English teacher. All my English teachers I love, but there was this one English teacher. So I could see Rosie ma'am in her, despite they are completely different looks wise or பேசறதா இருக்கட்டும் எல்லாமே. There is a meme tweet அதெல்லாம் ஒண்ணு like long time has been shared. It says all the people now who are achieving in life or like who have a very என்ன சொல்றது ஒரு clear thought process, they owe it to their English teachers அந்த மாதிரி போட்டிருந்தது or language teachers அப்படின்னு. But for me I used to have அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த சயின்ஸ் மேம் எழுது படி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா புக் எடுத்து. So I had this சொன்னா நம்ப மாட்டேன், I don't know if I told you personally this, எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஃப்ரைட் or like அந்த கும்பல்ல இருக்கும்போது பேசல படிக்க சொன்னா செம்மையா வந்து டென்ஷன் ஆயிடும். திக்க மாட்டேன், பட் I will not even be loud. என்ன பாக்குறவங்க எங்க கிட்ட பேசுறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க that I had that. And my chemistry ma'am always used to make me stand up and read because நான் எங்க ஏதாவது பேசிட்டு இருந்திருப்பேன் இல்ல இப்படி திரும்பிட்டு இருந்திருப்பேன். And அந்த ஃபியர் போவே இல்ல. And of course we know right, once we pass the primary, students ரொம்ப புல்லி பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க. And நான் எழுந்தாலே வந்து அப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க because I'll do that much times to before start reading. அதுக்கப்புறம் தொண்டையில கிச் கிச் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன teasings. And that's when my English teacher came in. She helped me a lot. Initially she understood that I can't read it out loud in class. But then she loved my essays. இப்ப அந்த I stand you rock அப்படின்னு போட்டு ஒரு சைன் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி my English teacher used to like read my essays to 12th standard class when I was in 8th and 9th. Okay. She used to say இந்த அளவுல உங்க எஸ்ஸேவே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம். So that's when she made me sit and ask, இவ்வளவு நல்லா எழுதும் போது உன்னால ஏன் பேச முடியல அப்படின்னு. And she had sent me to 2-3 spoken events outside the school. And even if I come back empty handed, she will motivate me. And then she realized that ஸ்கூல்ல டக்குனு எழுந்து படின்னு சொன்னாதான் என்னால படிக்க முடியலன்ட்டு she'll say இந்த புக் எல்லாம் படிச்சுட்டு வா. ரொம்ப சிம்பிளா ஒரு she knows I read novels. So நான் இன்னைக்கு முன்னாள் படிச்ச நாவல கிளாஸ்ல படிக்க சொல்லுவாங்க. So she had her own way. இந்த மாதிரி ஒரு நிறைய waysல she trained me. And if anybody right now when our spaces are இருக்கட்டும் இல்ல ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், when somebody says you speak well, I immediately thank Amlu ma'am because I'm like நீங்க எங்க இருந்தாலும் thank you ma'am. இல்லன்னா I owe all my speaking to her irrespective of which language I speak. So அந்த மாதிரி there are teachers who molded, and I saw my English teachers and my French teachers in Rosie ma'am. Okay nice, that's nice to hear. See, almost we are almost in the end of the episode வச்சுக்கலாமே. யூசுவலா நிறைய எப்படி சொல்றது, நிறைய உலக சினிமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் இருக்கும். சில்ட்ரன்ஸ் மூவினாலே ஏதோ ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி, ஈவன் நம்ம சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் அந்த பையன் வந்துட்டு செருப்பு வாங்கி கொடுக்கணும் அவனோட தங்கச்சிக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டான்லிக்கா டப்பாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருந்தது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிச்ச ஏதோ ஒரு 2 படம், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, கீப் இட் ஓப்பன், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு ஒரு சில்ட்ரன்ஸ் மூவி நீங்க 2 சில்ட்ரன்ஸ் மூவி நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த 2 படம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? வினித், அவங்க கிட்ட இருந்து வரேன். சில்ட்ரன்ஸ் மூவிங்கிறது வந்து நான் அவ்வளவா பார்த்ததே இல்லை, அதனால எனக்கு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு எதுவும் தெரியல. நான் பார்த்தது மைட் இருக்கும்போது எனக்கு அவ்வளவா ரெக்கமெண்டேஷன் இருக்காது. ஓகே தென் ஸ்ரீ, நான் உங்ககிட்ட வரேன். உங்களுக்கு வந்து ஏதாவது 2 படம் ரெக்கமெண்ட் பண்ணனும்னா which two you would? Yeah, sure. So I might not say the பாதிச்சது அதனால நீங்க பாருங்க because what I might feel as moving othersக்கு மூவிங் இருக்காது. So அதனால அப்படி சொல்ல மாட்டேன். But I would tell movies which were really எனக்கு வந்து it worked for me, maybe it might work for youன்ற மாதிரி. Stanley கேட்டப்ப பார்க்கலனா அது தவிர of course அது தாரே ஜமீன் பர்லாம் அதே ரூட்ல வந்துருச்சு because same director and everything. There is this movie called Makdi which is again a Hindi movie. ஒரு கொஞ்சம் பழைய படம். இது ஒரு மாதிரி ஹாரர் கலந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அதுல வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் இருக்காது, பட் அந்த சில்ட்ரனோட ஆக்டிங், தி ட்வின்ஸ் ஆக்டிங் அண்ட் தி வே தி ஹோல் திங் கோஸ், அந்த ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அது. I loved that one. அதே மாதிரி there is this other movie, wait, this was I'm trying to recollect the movie name.
Okay, அதுக்கு முன்னாடி I'll tell, maybe it's not a children movie per se, but Udaan was really good. Udaan, okay. It worked for me. Udaan was something that you can watch. And then there is a Shahid Kapoor chiller party, I think. Okay. So that again is a very nice movie too. I know I'm suggesting all Bollywood, but okay. These are the movies those were like quite interesting to watch. I would not say message irunduchu or it's very moving, but they were very interesting and nice to watch. Okay. So last வந்துட்டு இப்போ ஸ்டான்லி கா டப்பா வந்துட்டு would you recommend people to watch this movie? ஏன்னா இப்போ நான் முன்னாடி இது வந்து this is going to be 4th episode in the children's movie இது, and நாங்க வந்து ஒரு தெலுங்கு படம் பார்த்து பேசணும். It was kind of did not work for all three of us. So அதனால வந்து I just wanted to ask you, இந்த படம் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு, பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப மூவிங்கா இருந்தது. நான் எனக்கு this might fall under my comfort movie கேட்டகரியில கூட இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. I might go ahead and watch it multiple times. But உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்ரீ? I would anyway say that watch this movie. It's not like அவர முதல்லயே வினித் சொன்னாரு இல்லையா, it's a 90-minute movie. Hardly title card la எடுத்துட்டா it's gonna be like 80 minutes. Correct. You can watch it if you haven't watched it. Rewatch value எப்படி இருக்கு என்ன அப்படின்னு தெரியல, because until you brought up the topic of podcast, I never rewatched Stanley Katappa. Okay. Or even for that matter, நான் தாரே ஜமீன் பர் 2 தடவை தான் பார்த்திருக்கேன். Despite it being actually I wouldn't say தாரே ஜமீன் பர் was better than Stanley Katappa, but it was more இது என்ன சொல்றது, ஒரு elaborately made movie. But yeah, of course it is worth watching. Okay. வினித், எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட் வருஷம் முன்னாடி 2 பேர்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்தேன். ஸோ அதனால கண்டிப்பா இது ரெக்கமெண்டட் மூவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. வந்து எனக்கு அதே நான் தாரே ஜமீன் பர் வந்து காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு படம் பார்த்தேன் அப்படிங்கும்போது இப்போ ஸ்ரீ சுபிதா தெரியும், 2 பேரும் ஒரே டைரக்டர், 2 படத்துக்கு ஒரே டைரக்டர். ஸோ அது ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒரு படம் மூவியா தான் இருந்தது. கண்டிப்பா இன்னொரு டைம் ரிவாச் பண்ணலாம். ஓகே ஆசம். ஒன்ஸ் அகைன் உங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி டைம் எடுத்து வந்ததுக்கு. அண்ட் நம்ம வந்து லேட் ஹவர்ல வேற ரெக்கார்ட் பண்றோம். ஸோ தேங்க்யூ so மச் நீங்க வந்து உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மூவி பார்க்கணும், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டு வாட்சிங் ஆர் நீட் சம் ரெக்கமெண்டேஷன்னா இந்த சென்னைக்காரன் பாட்காஸ்ட் வந்து தொடர்ந்து கேளுங்க. யூ மைட் கெட் சம் நைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஸ்ரீ அண்ட் வினித். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னைக்காரன் பாட்காஸ்ட் இன்னும் நிறைய பேர் ரீச் அடையணும்னு என்னோட வாழ்த்து. தேங்க்யூ வினித். தேங்க்ஸ் பிரதீப். தேங்க்ஸ் வினித். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஸ்ரீ. தேங்க்ஸ் பிரதீப். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. யூடியூப் சேனலில் முதல்ல ஆரம்பிச்சது. அதில் முன்னாடி வீடியோ போடணும்னு நினச்சி ரொம்ப நாள் வந்து அப்படியே விட்டுட்டு திரும்பி வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். மாதத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டுட்ருக்கேன். அதில் உங்களுக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், வெப் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ், புத்தக பரிந்துரைகள், அப்புறம் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம், ஏதாவது யோசிச்சா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் காணொலிகள் பார்க்குற ஒரு நபராக இருந்தால் சென்னைக்காரன் யூடியூப் சேனலுக்கு வந்து காணொலிகள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது போக சென்னைக்காரனுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்குது, www.chennaikaaran.com. ஒன்று சொல்கிறேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்ணுறாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. அதுலேயுமே வந்து மூவி ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ், டிவி ஷோ ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிசி அனிமேட்டட் மூவி யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற படங்களை பார்த்து ரிவ்யூ எழுதிட்டுருக்கேன். அது போக நான் பார்க்குற திரைப்படங்கள், ஒரு சில திரைப்படங்கள் என்ன ரொம்ப பாதிச்ச இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படங்களை பற்றியும் வந்து அப்பப்போ ரிவ்யூ எழுதுவேன். அதில் நீங்கள் பிளாக் படிக்கிற நபராக இருந்தால் எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நியூஸ் லெட்டர் எதுவும் ஆரம்பிக்கலை, ஆனால் மாதத்துக்கு ஒரு நியூஸ் லெட்டராவது அனுப்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுவும் நடக்கும் கூடிய விரைவில் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதுவரை நீங்கள் சென்னைக்காரன் தமிழ் பாட்காஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலுக்கும் வெப்சைட்டுக்குமே வந்துட்டு ஒரு விசிட் போங்க, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா டோட்டலி ஓகே. அண்ட் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட வேறொரு விருந்தினரோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது